ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப பிஸியாக இருந்தனால வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு, வாய்ஸ் கொடுக்குறதுக்கு எல்லாமே டைமே கிடைக்கல. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம வந்து நார்மலாக டார்க் சாக்லேட் ப்ரௌனிலாம் எல்லாருமே வந்து சாப்பிட்ருப்போம். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒயிட் சாக்லேட்டை நான் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு எப்பயும் போல் மைதா, முட்டை, அப்புறம் வந்து பவுடர் பண்ண சுகர் தான் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ நான் வந்து 75 கிராம் போல் ஒயிட் சாக்லேட் எடுத்துக்கிறேன். அது கூட வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் இல்லைன்னா நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆயிலே ஆட் பண்ணிக்கிறேன். தென் வந்து இது கூட ஒரே ஒரு முட்டை மட்டும் போதும். ஸோ வந்து முட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு பீட்டர் வேணுன்ற அவசியம் இல்லை. நம்ம நார்மல் விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க ஸ்பூன் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பீட் பண்ணுறப்பவே நம்ம பேட்டர் வந்து கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ நம்மளோட எக்கும் அந்த ஒயிட் சாக்லேட் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேவருக்காக வந்து லைட்டாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ஆட் பண்ணாலே போதும். இந்த எக் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதுக்காகவும் தான் நம்ம வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிப்போம். இது கூட வந்து நான் மைதா மாவு எடுத்துக்கிறேன். நம்ம என்ன ஆட் பண்ணாலுமே அதை வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ மைதா மாவு போட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒயிட் சாக்லேட், அப்புறம் முட்டை, அப்புறம் நான் சேர்த்த மைதா மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட வந்து நான் பவுடர் பண்ண சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்டோரில் வைக்கிற ஐசிங் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வீட்டிலே வந்து நார்மல் சுகரை வந்து பவுடர் பண்ணிட்டு இந்த மாதிரி அதே வந்து சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இதுலேயும் கட்டி இல்லாமல் இருக்கும். நான் டேஸ்ட்டுக்காக லைட்டாக வந்து மில்க் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தென் வந்து சாஃப்ட்னஸ்க்காக மில்க்குமே நான் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். ஸோ ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து க்ரீஸ் பண்ண டின்னில் வந்து நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். அழகாக ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் விழுகும். நீங்கள் பார்த்தாலே நல்லா தெரியும். ஸோ இந்த பேட்டர் வந்து திக்காக தான் இருக்கும். நார்மல் கேக் பேட்டர் மாதிரி இருக்காது. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அதை வந்து அவனில் செட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு ஏர் பபிள்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து 180 டிகிரி செல்சியஸில் ஆல்ரெடி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் நம்ம வந்து வச்சு எடுத்துக்கலாம். 20 மினிட்ஸில் வந்து இந்த மாதிரி ப்ரௌனி வந்து நல்லா பேக் ஆகி வந்துடும். இது நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் போட்டு நீங்கள் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து நல்லாவே கூல் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்ம ப்ரௌனி வந்து நல்லா வந்து பேக் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை எப்பயும் போல் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒயிட் சாக்லேட் பிடிச்சவங்களுக்கு எல்லாமே இந்த ப்ரௌனி வந்து ரொம்பவே பிடிக்கும். இதை வந்து நம்ம டார்க் சாக்லேட் ப்ரௌனி மாதிரி வந்து மேலே வந்து வெனிலா ஐஸ்கிரீம் ஸ்கூப் வச்சு வந்து சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து இப்போ பீஸ் போட்டாச்சு. ஒரு பீஸ் எடுத்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அதே மாதிரி குழந்தைங்களுக்குமே ரொம்பவே பிடிக்கும். நம்ம மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பை பை, ஸ்டே டியூன்.